மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி கார்த்திகை தீபம். அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நாங்கள் புது வீட்லேயும் பழைய வீட்லேயும் சேர்த்து கார்த்திகை தீபம் கொண்டாடினோம். இப்போ பழைய வீட்டில் தான் இருக்கோம். புது வீட்டுக்கு அடுத்த வருஷம் ஜூன் மாதம் போயிடுவோம். இது புது வீட்டிலோட பூஜை அறை. புது வீட்டில் படைக்கிறது. பழைய வீட்டில் வீடியோவும் போக வரும், பின்னாடியே வரும். நாங்கள் 2 வீட்டுக்கு சேர்த்து தான் படைச்சிருக்கோம். ஏன்னா இப்போ பழைய வீட்டில் இருக்கிறதால பழைய வீட்லேயும் புது வீட்டில் கார்த்திகை தீபம் கொண்டாடுறதுக்கு அங்கே போய் கொண்டாடின. ஆனால் புது வீட்டில் விளக்கு ஏற்ற முடியல. அதாவது வெளியில் அக்கில விளக்கு வைக்க முடியல. ஏன்னா காற்று அடிக்கிறது, மழை பெய்யறதால. பழைய வீட்டில் அந்தளவுக்கு காற்று இல்லாதனால 2 வீடும் இது பழைய வீடு 2 வீடு சேர்த்து படைச்சிருக்கோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். கொல்கட்டெல்லாம் வச்சு படைச்சிருக்கோம் பாருங்கள். இப்படி தான் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் போச்சு. விளக்கு தான் ஏற்ற முடியல. ஏன்னா மழை பெஞ்சதால் வெளியிலலாம் விளக்கு வைக்க முடியல. சும்மா வீட்டுக்குள்ளே மட்டும். இது பழைய வீடு கார்த்திகை. பழைய வீட்டில் கார்த்திகை கொண்டாடுறது தான் இதுதான். இப்போ பழைய வீட்டில் தான் இருக்கோம். இந்த வீட்டில் தான் இருக்கோம். இப்போ இன்னும் புது வீட்டுக்கு போகல. ஃபஸ்ட்டு காட்டினது இது பாருங்க. இது புது வீட்டு கார்த்திகை தீபம். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன். நல்லா இருக்கணும், எல்லாம் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சிறப்பாக இருக்கணும். நினச்ச காரியம் நிறைவேறணும். கோவில் மணி அடிச்சிட்ருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் துர்க்கைம்மன் கோவிலில். இதுதான் புது வீட்டோட ஃப்ரேம். இது பூஜை அறை இப்படி தான் இருக்கும். இது பழைய வீட்டோட பூஜை அறை இப்படி தான் இருக்கும். இது புது வீட்டோட பூஜை அறை. உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஸ்வீட் செஞ்சு படிச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இப்படி தான் 5 விளக்கு வச்சுருக்கோம். இந்த 5 விளக்கு வெளியில் ஏற்ற முடியாதால் உள்ளே மட்டும் ஏற்றி வச்சுருக்கோம், ரூம்குள்ளே மட்டும். இப்படி தான் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் போனது. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இது புது வீட்டோட கார்த்திகை தீபம். விளக்கு நிறைய ஏற்றணும் ஆசை தான், என்ன பண்ணுறது. இதெல்லாம் கிஃப்ட்டு வந்த பொருள். புது வீட்டுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்களோ அந்த சாமி தான் இவங்களாம். இப்படி தான் போச்சு எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம். மழையோடு சேர்ந்து போச்சு. எத்தனை பேர் திருவண்ணாமலைக்கு போனீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். திருப்பரங்குன்றம் போனீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி தான் புது வீடு கார்த்திகை தீபம் போச்சு, பழைய வீடு கார்த்திகை தீபம் போச்சு. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.